சென்னையினுடைய புவியியல் அமைப்பில் வேறு எந்த இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. நேரடியாக நாங்கள் ஒன்றும் உடனடியாக போய் பரந்தூரில் உடனடியாக போய் பார்க்கல. உங்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவரிடத்துல கூட கேளுங்க. பரந்தூரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு யார் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்? அப்ரூவல் கொடுக்கணும். எத்தனை சைட் நாங்கள் போய் பார்த்துருக்கோம்? சோழிங்கநல்லூரில் பார்த்துருக்கோம், படாலத்தில் பார்த்துருக்குறோம், பன்னூரில் பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்கனவே பல இடங்களிலே அதை ஆய்வு செய்து அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் நேற்றே நான் விளக்கி இருக்கிறேன். சென்னையினுடைய கிழக்கு பகுதியிலே வங்கக்கடல் இருக்கிறது, அந்த பகுதியில் நீங்கள் போக முடியாது. நார்த்துக்கு போனீங்கன்னா ஒன்று மணலியிலேருந்து எண்ணூர்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, அந்த பக்கம் பழவேற்காடு ஏரி சூழலியல் பிரச்சனைகள், அந்த பக்கத்தை நார்த்தில் போக முடியல. சவுத்துக்கு போகிறீங்க, சோழிங்கநல்லூர் போய் பார்க்குறீங்க, அது தாம்பரம் ஏர்பேஸோட நேராக வருது. அதோட ஏர் ஸ்பேஸுக்குள்ளே நம்ம வைக்க முடியல, ஏன்னா பிகாஸ் அது டிஃபென்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து தள்ளி போனீங்கன்னா அந்த பக்கம் கல்பாக்கம் அனல்மில் நிலையம், இந்த பக்கம் போனீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். எந்த பகுதியிலும் அங்கே போக முடியல, அது ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் செய்கிறார்கள். அடுத்து எங்கே வர்றோம்? வெஸ்ட்டுக்கு தான் வர முடியும். வெஸ்ட் சைடில் போகும்போது தான் நம்ம 2 இடங்களை பார்க்குறோம். பன்னூர் ஒன்று பார்க்குறோம், பரந்தூர் ஒன்று பார்க்குறோம். பன்னூருக்கும் பரந்தூருக்கும் நடுவில் 2க்கும் நடுவில் நம்ம கம்பேரிசன் ஸ்டடீஸ் வருது. என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும்? ஒன்று டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்க்கலாம். ஒரு இடத்த பார்க்கும்போது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, அந்த இடங்களில் பெரிய பெரிய EHVT லைன் இருக்கா, வேறு ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, அதை ரீலோகேட் பண்ணக்கூடிய விஷயமும். இன்னொன்று மிக முக்கியமாக, ஒரு இடத்தை வருகிற போது எந்த இடமாக இருந்தாலும், எந்த தொழிற்சாலை, சிப்காட்டாக இருக்கலாம் அல்லது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அடிப்படையில் நமக்கு நிலம் வேணும் இல்லையா? அந்த நிலத்தில் போகும்போது யாராவது ஒருவரை டிஸ்லோகேட் போக வேண்டும், அங்கே இருந்து மக்களை மாற்ற வேண்டும் என்றால் யார் எந்த இடத்தில் மிக குறைந்த அளவிலே மக்கள் அதனால் பாதிக்கப்படுவார் என்பதை கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கிற போது தான் பரந்தூரை நாம் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்து. இன்னொன்று காஸ்ட் ஆஃப் லேண்ட், இதெல்லாமே பல காரணங்கள். இவ்வளவும் பண்ணி தான் பரந்தூர் எடுக்கப்பட்டதை தவிர மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கங்களும் நிச்சயமாக இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவில்லை.